உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு விஷயம் போதுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. மோட்டிவேஷன் அப்படின்னாலே துவண்டு போகும்போது யாராச்சும் ஒரு கை தூக்கி விட மாட்டாங்களா, இல்லது ஏதாச்சும் ஒரு தைரியமான வார்த்தைகளை நம்மக்கிட்ட பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாம் அடுத்தவங்களையே சார்ந்து இருப்போம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மொபைல், அதாவது கையடக்க பேசி அப்படிங்கிறது எல்லாருடைய கைகள்லையும் வந்தோடனே மோட்டிவேஷனல் கோட்ஸ் எது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய சிச்சுவேஷனுக்கு ஏத்தது மாதிரியான வேர்ட்ஸை எல்லாமே ஜஸ்ட் தட்டி தட்டி நாம பார்த்துக்கிட்டே இருப்போம். இதனால ஏதாவது யூஸ் உண்டா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஜஸ்ட் அந்த டைம் மட்டும் நாம மோட்டிவேஷன் ஆகிடுவோம். அதுக்கப்புறமா இன்னும் ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது இன்னுமே பழையது மாதிரி தாங்க நம்மளுடைய கேரக்டர்ஸ் மாறிடும். நம்ம மென்டலாகவும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி, அப்படியே டோட்டலாக அப்செட் ஆக்கி அப்படியே நீங்கள் உட்கார்ந்து இருந்துருவீங்க. ஸோ இதில் இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தாங்க, ரொம்பவே சூப்பரான வழி. எப்போ நீங்கள் ஒரு மென்டலாகவும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி அஃபெக்ட் ஆகுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை ஒருத்தங்க அவமானப்படுத்தப்படும் போது மட்டும்தான். ஸோ உங்களை அவமானப்படுத்தப்படும் போது மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் எதுவுமே பண்ணலையே, என்னை இப்படி பேசிட்டானே, என்னை இப்படி இவங்க கிட்ட போய் குறை சொல்லிக்கிட்டானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு புலம்பி 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 உங்களுடைய வாழ்க்கையே வீண் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ஒரு தோல்வியை காணும் போதும் சரி, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், ஒரு அச்சீவ் பண்ணுறதுக்காக, ஒரு கோலை அடைகிறதுக்காக. ஸோ இந்த டைமில் சின்ன சின்ன தோல்விகளை நீங்கள் சந்திக்கும் போது கூட நீங்கள் டிமோட்டிவேட் ஆகலாம். ஸோ அதுக்காக கூட நீங்கள் சில மோட்டிவேஷனான ஒரு விஷயங்களை நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கலாம். ஸோ யார்கிட்டையும் போய் நீங்கள் இதை தேடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளாதாங்க இருக்கு. அதுக்கான ஒரு சின்ன ட்ரிக் தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுதாங்க, யாராச்சும் உங்களை கண்டிப்பாக காயப்படுத்தியிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க. ஸோ நீங்கள் முன்னேறணும், மோட்டிவேட் ஆகணும், நானே தானாக மோட்டிவேட் ஆகணும் அப்படின்னுட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்க. உங்களை யார் தாழ்வாக எடை போட்டிருக்காங்களோ, உங்களை யார் அவமானப்படுத்தியிருக்காங்களோ, கேவலப்படுத்தியிருக்காங்களோ, அவங்கள ஜஸ்ட் நீங்கள் மைண்டில் யோசிச்சு பாருங்க. அவங்க எந்த இடத்துல, அதாவது பிளேஸு, சிச்சுவேஷன், எந்த இடத்துல, எந்த வார்த்தைகளால், அவங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், அதாவது அவங்களுடைய முக பாவனை எல்லாத்தையுமே ஜஸ்ட் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா விழுந்து கிடக்கிற நீங்கள் கூட எழுந்து ஓடுறதுக்கு ஆரம்பிப்பீங்க. உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா, பல வெற்றியாளர்களுக்கு பின்னாடி இருக்கிறது அவங்கள என்கரேஜ் பண்ணி தூக்கி விட்டவங்களுடைய ஒரு அரவணைப்பு கிடையாதுங்க. அவங்கள எத்தனை பேர் அவமானப்படுத்தினாங்களோ அந்த அவமானங்கள் மூலமாகத்தான் எப்படியாவது நான் இதை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓடி அந்த கோலை அடைஞ்சவங்க தான் நிறைய. ஸோ இந்த அவமானப்படுத்தினவங்க, அந்த சிச்சுவேஷன், பிளேஸ், அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் ஜஸ்ட் யோசிச்சு பார்த்தாலே அந்த மினிட்டே, அந்த செகண்டே நீங்கள் கண்டிப்பாக எழுந்து ஓடுறதுக்கு ஆரம்பிப்பீங்க. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.